அன்பிற்கு இணையான மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்கள் எப்பொழுதும் எல்லாரிடத்திலும் கவனமாக பழகுவதில் கொஞ்சம் யோசிச்சு தான் பழகுவாங்க. எடுத்த உடனே எல்லார்கிட்டையும் ரொம்ப எளிமையாக பழக முடியாது, பழகவும் மாட்டாங்க. இவங்ககிட்டையும் நம்ம போய் எளிமையாக அவ்வளோ சீக்கிரம் பழக முடியாது. கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுவார்கள். ஆனால் பழகிட்டா அவங்க எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இதுதான் மிதுனத்தின் இயல்பான குணம். அவங்களோட குணம்னு பார்க்கும் பொழுது ஒருத்தங்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் பழக மாட்டாங்க. ஆனால் பழகிட்டா என்ன தப்பு, அவங்க தப்பே இருக்கலாம், அவங்க பேரில் தப்பு இருக்கலாம், அவங்க குறையானவர்களாக இருக்கலாம், மிதுனத்திற்கு துரோகம் செய்தவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் அவங்க அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்தில் அன்புக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறதுனால சரிப்போ ஏதோ அவங்க அவங்களோட குணம் அந்த மாதிரி இருக்குது, அதுக்காக நம்ம விட்டு கொடுத்துட முடியுமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தோடு எல்லா இடத்துலையும் அனுசரித்து போவாங்க. எல்லாரையும் அரவணைச்சும் போவாங்க. ஒரு சில நேரங்களில் நமக்கே பிரமிப்பாக இருக்கும், இவங்களால இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, ஆனால் இவங்க சகஜமாக அவங்க கூட சாதாரணமாக பழகுறாங்களே, வேறு யாராவது இருந்தால் இவங்கள சேர்த்துக்க மாட்டாங்க, முகத்தை திருப்பிக்கிட்டு போவாங்க, இல்லை பேசியே கொள்ளுவாங்க. ஆனால் மிதுன ராசி அப்படி செய்யாது. ஏன்னா அவங்கக்கிட்ட எவ்வளவு தூரம் பழகக்கூடாதோ அவ்வளோ தூரம் பழகியாச்சு. நம்ம ரொம்ப அன்பாக இருந்துட்டோம், அவங்க நமக்கு சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, அதுக்காக விட்டு கொடுக்க வேணாம், நம்ம அவங்கக்கிட்ட நியாயமாக இருப்போம், அதற்கு மேலே அவங்க திருந்தட்டும், இல்லைனா விட்டுட்டு போட்டோன்ற மாதிரியான குணத்தோடு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் உங்களுக்கு சிறப்பான பலன் தாங்க. இப்போ இருக்கக்கூடிய கால நேரங்களில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக தான் இருக்குது. கொஞ்சம் சுதாரிச்சுக்கணுங்க. ஆனால் இப்போயும் நீங்கள் அப்படியே இருக்கணும்னு நினைக்காதீங்க. யார் எப்படி இருந்தாலும் நான் இயல்பாக தான் இருப்பேன்றது தப்பு கிடையாது. இருந்தாலும் சில நேரங்களில் அவங்களால உங்களுக்கு தப்பு நடக்குது, உங்கள் வளர்ச்சி தடைப்படுது, உங்கள் முன்னேற்றத்தை அவங்க முன்னேற விடாமல் ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணுறாங்கன்னும் பொழுது அந்த இடத்துல நீங்கள் உஷாராகி தாங்க ஆகணும். விட்டு கொடுக்குறேன்ற பேரில் உங்கள் வாழ்வாதாரத்தை நீங்கள் இழக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வந்துடும். உங்கள் பேரை கெடுத்து விட்டுருவாங்க, உங்கள் வாழ்வாதாரத்தை கெடுத்து விட்டுருவாங்க, குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க, இன்னமும் இருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் அப்படித்தான் இருந்தாங்க, எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டேன் அப்படின்றதுனால மறுபடியும் சகிச்சுக்கிட்டோ இல்லை அந்த சூழ்நிலையை உருவாக்கிட்டே இருக்கக்கூடாது. முடிந்த வரையிலும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிச்சு தாங்க ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தில் சனி பகவான் வக்கரத்தில் இருக்காருங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா 10வது இடத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருந்து 8, 9 பார்க்குறாரு. அஷ்டமாபதியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வக்கரமாகிறதுனால சில நேரங்களில் உங்களுக்கு மன சஞ்சலம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இது நிரந்தரம் கிடையாது, அதுதான் இந்த காலகட்டம் கொஞ்சம் அப்படி இருக்குது. இந்த காலகட்டம் உங்களுக்கு அப்படி இருக்குது, இது நிரந்தரமாக இப்படியே இருக்கும், நாம் வாழ்க்கை இப்படியே மாறிடலாம் நினைக்கக்கூடாது. ஒரு சில இழப்புகள் ஏற்பட்டாலும் அதை தாங்கி கொள்ளும் மனப்பக்குவம் உங்களுக்கு வரணுங்க. ஏன்னா இந்த நேரமானது உங்களுக்கு அப்படி தான் இருக்குது. ஏதோ ஒன்று உங்களை விட்டு போகக்கூடியது. அது சொத்தாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், வீடு, வண்டி, வாகனம், ஏதோ ஒரு அசையும் சொத்து, அசையாத சொத்து உங்களை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதற்கு நீங்கள் பெருசாக கவலைப்படாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், என்னடா இது இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டு சேமித்த பணம்லாம் ஒரே நாளில் காணாமல் போயிடுச்சேன்னு. நிச்சயமாக கிடையாது. இந்த நேரம் அப்படி இருக்கும் பொழுது அப்படி இருக்கிறதுனால சனி பகவான் 10வது இடத்துல இருந்து உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. இது இழப்புன்னு கூட சொல்ல முடியாது, ஏதோ தலைக்கு தலைப்பாகையோடு போகுதுன்னு வாங்க பார்த்தீங்களா, அதை மாதிரி உங்களுக்கு வேறு விதத்தில் வர வேண்டிய பெரிய பிரச்சனைகள் கூட சின்னதாக எளிமையாக போகுதுன்னா அந்த பண ரீதியாவோ சில விஷயங்கள் ரீதியாவோ போயிடும். அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. ஏன்னா இந்த 4.5 மாதத்துக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்தில் தோற்றீங்களோ அதே இடத்துலேருந்து எந்திரிப்பீங்க. அந்த இடத்துலேருந்து உங்கள் வெற்றி ஆரம்பமாகுதுன்னு அர்த்தம். ஏன்னா ஒன்று போகுது அப்படின்னா அதுக்காக நம்ம வருத்தப்படக்கூடாது, அதை விட பெரிய விஷயங்கள் உங்களை தேடி வரப்போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா இயற்கையாகவே நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் வழி நடத்தி செல்லக்கூடிய அமைப்பு உங்ககிட்ட இருக்குது. எல்லாத்தையும் எதை மாதிரி செய்யணும், எப்படி போகணுன்ற ஒரு பக்குவம் உடையவர்கள் தான் மிதுன ராசி. அப்போ இயற்கை என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களை எப்படி வழி நடத்தணும்னு அதுக்கும் தெரிஞ்சிடும். உங்களை அழகான வெற்றி பாதைக்கு அதுவே கூட்டிட்டு போயிடும். இதுக்கெல்லாம் நீங்கள் வேறு விஷயத்தில் ரொம்ப பதட்டப்படுறதோ இல்லை புலம்புறதோ நம்ம விட்டு போயிடுச்சுன்னு வருத்தப்படுறதுக்கெல்லாம் அது ஒன்றும் கிடையாது. ஏன்னா போக வேண்டியது சிலது போனால்தான் நமக்கு நிரந்தரமான சிலது சேரும்னு சொல்லுவாங்க.
அதனால் உங்களுக்கு எல்லா விதத்திலும் இந்த நேரம் கொஞ்சம் அப்படி இருந்தாலும் ஏதோ ஒன்று உங்களை விட்டு தொலையுது, காணாமல் போகுது, ஒரு செல்லு தொலைஞ்சிருச்சு, ஒரு பொருள் தொலைஞ்சிருச்சு, மோதிரம் தொலைஞ்சிருச்சு, செயின் தொலைஞ்சிருச்சுன்னு வருத்தப்படாதீங்க. அடுத்தது அதெல்லாம் தன்னால் தேடியே வந்துடும். இந்த நேரம் கொஞ்சம் காணாமல் இருந்தாலும், ஏன்னா 8ல் அஷ்டமபதி இது பண்ணுறார், மறைகிறார். 10ஆம் இடத்து சனி பகவான் 8ல் மறையும் பொழுது சில விஷயங்கள் நமக்கு மறைவாகத்தான் இருக்கும், நமக்கே தெரியாது. வச்சுட்டு தேடுவோம், பல நாட்களாக தேடிட்டு இருப்போம். அது ஒரு 5 மாதம் கழித்து 4 மாதம் கழித்து கிடைக்குதுன்னுவாங்க. ஏன்னா அந்த நேரம் அப்படி இருக்கும் பொழுது அப்படி தான் இருக்கும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா வக்கர பயிற்சி சனி பகவான் உங்களுக்கு வக்கர கதியில் இருக்கிறதுனால பாக்கியத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. 8ஆம் அதிபதியான இருக்கக்கூடியவர் உங்களுக்கு மறைவிடத்தில் இருக்கிறதுனால சில நேரங்களில் உங்கள் பாக்கியம் குறைவதற்கான சூழ்நிலை உருவாகுதுங்க. ஏதாவது காணாமல் போகுது, சூழ்ச்சி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் முடிந்தால் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அதையும் மீறி போகுது அப்படின்னா அதை பற்றி கவலைப்பட்டுக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு வெற்றிக்கான பாதையை தேடி தருவதற்கான காலம் தாங்க. ஒன்று போயிடுச்சுன்னா ஒரு சிலவங்களாம் வருத்தப்படவே மாட்டாங்க. ஒரு சிலவங்க தெளிவாக சொல்லுவாங்க, அது எதோ சின்னதாக என்னை கையை விட்டு போயிட்டு போகுதுங்க, ஆனால் அது வேறு ஏதாவது பிரச்சனை இல்லாமல் அமைதியாக போயிடுச்சு அப்படின்வாங்க. சிலருக்கு பொருளாதார ரீதியாக என்ன ஆகுன்னா ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிஷன் ஆகி பணத்தையும் செலவு பண்ணுவாங்க, அந்த வலியையும் தாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதுக்கு ஒரு சிலவங்க என்ன சொல்லுவாங்க, பணம் போயிட்டா கூட போயிட்டு போகுதுங்க, இந்த வலி கொடுமையெல்லாம் என்னால் தாங்க முடியலன்னுவாங்க. அதை போல் உங்களை விட்டு ஏதாவது போகுதுன்னா அதை விட்டுடுங்க. அதை நினச்சி வருத்தப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தை ஏற்படுத்திக்காதீங்க. தயவு செஞ்சு மிதுனத்திற்கு இது தாழ்வான ஒரு விண்ணப்பமாகவே உங்களுக்கு நான் வைக்கிறேங்க. ஏன்னா பின்னாடி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை தேடித்தர இறைவனால் அனைத்து வழிவகையும் செய்ய போகிறாருங்க. இறைவன் அனைத்து விதத்திலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தேடி கொடுத்துருவார். நிச்சயமாக ஒரு மாற்றம் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா இந்த 138 நாட்கள் வக்ர பயிற்சினால ஒரு சில நேரங்களில் இதை மாதிரியான சின்ன சின்ன மிஸ்டேக் வரதான் செய்யும். அதற்கு நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. அடுத்த 139வது நாளே உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டுடும். அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அதே போல் இந்த காலகட்டத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் தந்தை உடல்நிலை ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை பார்ப்பது நல்லது. ஏன்னா அந்த விஷயத்தில் கொஞ்சம் உங்களுக்கு மருத்துவ செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இருக்குது. அதே போல் தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு சில வாக்குவாதமும் மனக்கசப்போ ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. என்னங்க ஒன்று மேலே ஒன்று சொல்லி என்னை பயமுறுத்துறீங்க அப்படின்றீங்களா? கண்டிப்பாக கிடையாதுங்க. இது இந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நாம் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறதுக்கு தான் நான் எடுத்த உடனே இந்த சனி பகவானை பற்றி உங்களுக்கு நான் முழு விளக்கம் கொடுக்குறேன். ஏன்னா ஒரு சில நேரங்களில் நமக்கு புரிதல் இருந்தாலே பல பிரச்சனைகளை எளிமையாக கையாண்டுடலாம். நீங்கள் எல்லாத்தையும் திட்டமிட்டு வகுக்கக்கூடிய ஆட்கள் தான். அதனால் இந்த தெளிவோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 4.5 மாத காலங்களுக்கு பிறகு உங்களுக்குள் பல மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா இந்த காலகட்டம் அதே போல் என்னென்னா கடன் ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன்கள் கொஞ்ச நாள் அமைதியாக இருக்காமல் இருக்கும். நீங்கள் பாட்டு கடன் கட்டிக்கிட்டே இருப்பீங்க, வட்டி அடைச்சிக்கிட்டே இருப்பீங்க, ஸ்மூத்தாக போயிட்டுருக்க மாதிரி இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரகிள் ஆகும். உங்களால் வட்டி கூட கொடுக்க முடியாத சூழ்நிலை இந்த 4 மாதங்களுக்கு இருக்க தான் செய்யும். ஏன்னா வியாபாரமாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பல விதத்திலும் பொருளாதாரம் உங்களுக்கு கையில் கரெக்டாக இருக்காது. ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது பண்ண முடியாமல் அப்படியே சிக்கி தவிச்சு ஸ்தம்பிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது எங்கெங்கெல்லாம் நீங்கள் பணம் கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுக்கு நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக சொல்லிக்கிட்டே வாங்க. ஒரு சில நேரங்களில் அது உங்களுக்கு அமைதியை கொடுக்கும். டக்குன்னு ஏதாவது எடுத்து கோபமாக பேசும் பொழுது அது பிரச்சனையை ஏற்படுத்திடும். ஒரு 2 மாதம் 3 மாதம் அப்படியே சமாளிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த நாட்கள் நகரும் பொழுது தன்னால் விடிவு பிறந்துருங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் வழிவகை கிடைச்சிரும். அதனால் முடிந்த வரைக்கும் உங்கள் பலம் என்ன பலகீனம் என்னன்னு முதல்ல புரிய ஆரம்பிச்சிட்டாலே பலத்தோடு எல்லா விதத்திலும் செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா இப்போ பொருளாதார ரீதியாக சிக்கல் இருக்கும் பொழுது பகைகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனங்க. ஏன்னா கொடுத்துட்றேன் தந்துடுறேன்னு எதையாவது சொல்லி கொஞ்சம் சமாளித்து அதன் பிறகு அதற்கு எப்படியாவது நீங்கள் வாக்குறுதியை நிறைவேற்ற ஆரம்பித்தாலே பிரச்சனை தீர்ந்து போயிடும். அதுவும் அந்த காலம் உங்களுக்கு அதற்கான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துரும். எடுத்த கௌத்தன் எதுவும் பேச வேணாம். ஏன்னா கொஞ்சம் பலகீனத்தை ஏற்படுத்துது. அதே போல் உங்களுக்கு சில நேரங்களில் அது மன உளைச்சலையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக மாறிடும்.
சிந்தனை தெளிவில்லாமல் இருக்கும், ஒரே குழப்பமாக இருக்கும். மற்றவங்க 4 பேர் முன்னாடி நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்களேன்னு ஒரு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். அதனால் பேசும்பொழுது கொஞ்சம் கவனத்தோடு பேசுங்க. அதையும் மீறி வேறு அவங்க உங்ககிட்ட பிரச்சனைக்குன்னு வராங்கன்னா துணிஞ்சு நில்லுங்க, தப்பு கிடையாது. எல்லாத்திற்கும் நமக்கு சரியான வழிவகை கிடைக்கும்னோம்னா நீங்கள் துணிஞ்சு நின்று சில விஷயங்களில் போராட வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது. அந்த காலத்தை அந்த மாதிரி கொஞ்சம் கட்டுக்கோப்பாக கொண்டுட்டு போயிட்டீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான காலமாக தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு தான் இதை நான் சொல்கிறேன். இது பயம்புறுத்துறதுக்கே கிடையாதுங்க. உங்களோட ஜாக்கிரதை, அலட்சியம் இருக்கக்கூடாது. அலட்சியமாக இருந்தீங்கன்னா பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாமல் சிக்கிக்குவீங்க. அதனால தான் மிதுனராசி இதை பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயந்தான். பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். வேறு வழியே கிடையாது இந்த சூழ்நிலை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான பலனை தாங்க கொடுக்குறாரு. உடல் ரீதியான இருந்து வந்த இத்தனை நாள் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஓரளவுக்கு திருப்தியாக இருக்கும். உடம்பெல்லாம் திடீர்னு பார்த்தா நல்லாயிருக்கும், ஆக்டிவாக வேலை செய்வீங்க. கோபம் இருந்த இடத்துல குணம் இருக்குன்ற மாதிரி உங்கள் கோபமெல்லாம் குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே போல் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு செவ்வாய் பகவான் கொடுக்குறார். உடல் அமைதியாக இருந்தாலே, உடம்பு நல்லா இருக்குதுனாலே உங்களுக்குள்ள ஒரு தைரியம் ஏற்படும். பார்த்தீங்களா, அந்த தைரியமானது இப்போ உங்களை வழிவகுத்து செல்லக்கூடிய நேரம் இது. அதே போல் புதன் பகவானும் உங்களுக்கு வக்கரமாக இருந்து நல்ல பலன்களை கொடுக்கறதுனால வெளிநாடு பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் மிதுனத்திற்கு இருக்குங்க. இந்த நேரமானது உங்களுக்கு வெளிநாடு பயணம் செல்லணுங்க, நான் வெளிநாட்டுக்கு போகலான்னு இருக்கிறன்றவங்க தாராளமாக செல்லக்கூடிய வாய்ப்பை இந்த நேரமானது உங்களுக்கு கொடுக்குது. முயற்சி மட்டும் பண்ணுங்கள், உங்களுக்கு சரியான நேரம் ஏற்படும். அதே போல் கொஞ்சம் பிரிவு ஏற்படக்கூடிய காலம் இதுதான். குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை இருக்கும். கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் ஒரு எங்கேயோ வெளியூர் பயணமோ வெளிநாடு பயணமோ செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அது நல்ல ஒரு பிரிவாக தான் இருக்குது. பிரிவுன்றது ஒரு சந்தோஷமான பிரிவு தாங்க, தவறு கிடையாது. தைரியத்தோடு எல்லாத்தையும் அணுகுனீங்கன்னா இந்த வித காலகட்டத்தை தவறாமல் நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கான அத்தனை வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல் குரு பகவான் கொஞ்சம் உங்கள் ராசிக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்க மாதிரியான சூழ்நிலை தாங்க இருக்குது. நல்ல இடத்தில் இருந்தாலும் அவர் உங்களுக்கு சரியான பலன்களை இப்போ கொடுக்கலைங்க. ஏன்னா பொருளாதார ரீதியாக சிக்கல் அவரும் ஏற்படுத்துகிறார். தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகளோ வாதங்களோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆளுங்க வேலை செஞ்சிட்டு இருக்கிற ஆட்களாக இருக்கக்கூடியவர்கள் டக்குன்னு வேலையெல்லாம் லீவ் போடுவாங்க, வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. அவங்க மூலமாக ஏதோ சின்னதாக ஒரு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்து நிதானமாக நடந்து கொள்ளும் நேரம் இது. முடிந்த வரையிலும் அந்த வேலை செய்யக்கூடியவர்களுக்கு முதலாளியாக இருக்கக்கூடிய மிதுனராசிக்காரர்கள் வேலை செய்யங்கிட்ட கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்க. ஏதோ கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறேன் அப்படின்ற பேரில் ஏதாவது நீங்கள் செய்யும் பொழுது அந்த வேலை பாதிப்புகள் வருவதற்கான சூழ்நிலை ஏற்படும். அதெல்லாம் தடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு நேரம் கொஞ்சம் இது மாதிரி இருக்கும் பொழுது காரியம் தான் நமக்கு கண்ணாக இருக்கணும். காரியத்திலேயே கண்ணாக இருந்தோம்னா எல்லா நேரத்தையும் நம்ம சரி கட்டிட முடியுன்ற எண்ணத்தோடு இந்த காலகட்டத்தை நீங்கள் கடந்து தாங்க ஆகணும். அதே போல் சந்திரன் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கார். மனசுக்குள்ளே இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சஞ்சலங்கள்லாம் நீங்கிடும். பதட்டமோ டென்ஷனோ இனி இருக்காது. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையை சந்திர பகவான் கொடுக்குறாருங்க. அப்போ உங்களுக்கு பிரச்சனையை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் கிடைச்சிரும், மனோதைரியம் கிடைச்சிரும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா டென்ஷனாகவே இருந்துக்கிட்டு இருப்பாங்க, அடுத்து அவங்களால வேலை செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படும். அப்போ அந்த சந்திரன் அவங்களுக்கு சரியான நிலையில் இல்லாத பொழுது இதை மாதிரியான பிரச்சனை இருக்கும். நமக்கு மனசும் மூளையும் ஒரே நேர்கோட்டில் அமைதியாக போனால் தானே அடுத்த கட்டம் நம்ம என்ன செய்ய போகிறோங்கிற தெளிவு கிடைக்கும். நம்ம என்ன பண்ணுறோன்னா டென்ஷன் ஆகும் பொழுது சுறுசுறுப்பு இருக்காது. முதல்ல உடம்புல சுறுசுறுப்பு இருக்காது. ரெண்டாவது மூளையில் எந்த வித சிந்தனையும் ஏற்படாது. அப்படியே ஏற்பட்டாலும் விரக்தியாக இருக்க மாதிரி இருக்கும். நமக்கு தெளிவு இல்லாமல் எந்த வேலையும் செய்யாமல் மேற்கொண்டு இன்னும் பிரச்சனை ஏற்படுத்திக்கும். அதனால தான் சொல்கிறது, கொஞ்சம் டென்ஷன் குறைஞ்சாலே அடுத்த கட்ட நகர்வு எப்போன்னு யோசிக்கலாம். கோபத்தோடு எழுந்தவன் என்றைக்கும் எந்த கையில் எதுவுமே இல்லாமல் தான் நிற்பாங்கன்னு ஒரு பழமொழியே இருக்குது. அதனால தான் எந்த நேரத்திலையும் டென்ஷனோடு இருக்கக்கூடியவர்கள் எந்த வேலையும் செய்யாதீங்க, அமைதியாக இருங்க. அந்த நேரம் டென்ஷனாகவே இருக்குது, நான் வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது அந்த வேலை உங்களுக்கு முழு பலன் கிடைக்காது. அதனால் இப்போ நேரமானது நல்லா இருக்குது, டென்ஷன்லாம் இருக்காது. இப்போ இந்த நேரத்தை நீங்கள் அழகாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா கரெக்டாக எது செய்யலாம் எது பண்ணலாம், இந்த நேரத்தை நம்ம முறையாக பயன்படுத்திக்கிறதுக்கு எப்படியெல்லாம் ஆலோசனை பண்ணலான்னு பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு சக்ஸஸ் தாங்க.
பயப்பட தேவை. ஏன்னா பயந்துட்டா எல்லாம் சாதிச்சிட முடியுமானா முடியாது. அதனால் பயம் இல்லாமல் சில விஷயங்களை நாம் எடுத்துக்கிட்டோம்னாலே பிரச்சனை தீந்துடும். ஐயோ அவங்க என்ன சொல்லுவாங்களோ, இவங்க என்ன சொல்லுவாங்களோ, கடங்காரம் வந்துடுவானோ, கஷ்டம் கொடுத்துருவாங்களோன்னு ஒரு பதட்டத்தோடே இருப்பீங்க. நிச்சயமாக அப்படி எதுவுமே நடக்காதுங்க. ஏன்னா கொடுத்தவங்களும் உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு வாங்கிட முடியுமா? நிச்சயமாக முடியாது. அவங்களுக்கும் தெரியும், பக்குவமாக தான் கேட்பாங்க. பயப்படாதீங்க. அதுக்கு தகுந்தா போல் நீங்களும் பக்குவமாக பதில் சொல்லிட்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்து போயிடுச்சு. முயற்சி பண்ணுங்கள். கூடிய விரைவில் அதையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும். உங்களுக்கு ப்ராப்ளம் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான காலகட்டம் தாங்க. நல்லதும் இருக்காது, கெட்டதும் இருக்காது, ஆனால் ரெண்டுமே இருக்கும். அதுதான் இந்த காலகட்டம். ஒரு சிலவங்க புரியலைங்க அப்படின்னுவீங்க. கரெக்டு தான், இது அப்படி தான் இருக்கும். புரியாத புதிர் போல ஒரு சூழ்நிலை இந்த 4.5 மாதங்கள் இருக்குது. இருந்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது சில நேரங்களில் உங்களுக்கு இயல்பாகவே என்ன செய்யணும் எது செய்யணும்னு ஆலோசனை கிடைக்கும். எங்கேயாவது இருந்து ஒரு உதவிகள் கிடைக்கும். சுக்கிர பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு மாற்றத்தை கொடுக்குறாரு. திடீர் ஊர் பயணம் கொடுப்பாரு. அதே போல் திடீர்னு பொருளாதார வரவு கிடைக்க ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சோர்ந்துட்டே இருப்பீங்க. ஒரே இடத்துல ஸ்தம்பிக்க மாட்டீங்க. இதுதான் இந்த நேரம். ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை இருந்தாலும் அப்படியே ரன்னிங்லேயே இருக்கும் பொழுது கூடிய விரைவில் உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டுரும். மிதுனத்தை பொறுத்தவரையிலும் இந்த நேரத்தை மட்டும் கொஞ்சம் அமைதியாக கொண்டுட்டு போங்க. அடுத்த எதிர்க்க வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு அற்புதத்தை தரக்கூடிய காலமாக இருக்குது.